இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 126 அதிகாரம் 5 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீ கண்ணீரோடு விதைக்கிறாயா, நீ கம்பீரத்தோடு அறுப்பாய் மகனே. நீ கலங்காதே, கர்த்தர் நடுகூட இருக்கிறார். இதோ நீ விதைக்கிற விதைகள் ஒன்றும் வீணாய் போகிறது இல்லை, எல்லாம் 60-100 உனக்கு திரும்ப பலனை கொடுக்கும். அந்த நாட்கள் சீக்கிரமாக வரும். ஒரு விதை ஒரு பலனை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒரு பயிரானதை உழுது விதைத்து அதற்கு நீர் பாய்த்து அதற்கு தண்ணீர்கள் விட்டு அதை வளரச் செய்து எல்லா ஆபத்திற்கும் அதை பாதுகாத்து அதை வளர செய்யும் பொழுது அநேக பலன்களை அது உனக்கு கொடுக்கும். நீ விதைக்கும் பொழுதும் அதை உழும் பொழுதும் அநேக பாடுகள் வரும், அநேக வேதனைகள் வரும், அநேக கஷ்டங்கள் வரும், இடையூறுகள் வரும். இதெல்லாம் தாங்கி கர்த்தருக்காக சகித்து நீ நன்மையை செய்வாயே ஆனால், நீ வேதத்தை விதைப்பாயே ஆனால் அதன் பலனை ஏற்ற நேரத்திலே அறுவடை செய்து கொள்ளுவாய். நீ விதைத்த விதைகள் எல்லாம், நீ செய்த நன்மைகள் எல்லாம் உனக்கு திருப்பி பலனாய் திரும்ப வரும் பொழுது கம்பீரத்தோட அறுக்கட்டுகளை அறுத்து தலையில் வைத்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவாய். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாய். கர்த்தர் திரும்ப உனக்கு இரட்டரத்தனையாய் 100 கொடுப்பா. அப்பொழுது நீ இப்போ விதைக்கும் பொழுது, நீ அதை சுருக விதைக்கும் பொழுது, உண்மையாய் பாடுபட்டு நீ செய்யும் பொழுது கம்பீரத்தோரை அழுப்பாய். இப்பொழுது விதைக்க வேண்டிய நேரத்தில், உழைக்க வேண்டிய நேரத்தில் நீ தூங்கி கொண்டு இராதபடிக்கு தூங்கிவிட்டால் அறுவடை ஒன்றும் காணாதிருப்பாய். தூங்கி இல்லாதபடிக்கு கர்த்தர் உற்சாகமாய் நீ பாடுபடும் பொழுது அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஏற்ற நேரத்தில் அறுவடையை காண செய்கிற தேவன் உன் விளைச்சல்களை பலனை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக பண்ணுவார். கம்பீரமாய் உன்னை வைக்கும் காலம் சீக்கிரமாய் வரும் மகனே, சீக்கிரமாய் வரும் மகனே. நீர் ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆமேன்.